கடையெனும் முந்தைய கழகங்கள் மூன்றிலும் சிறப்புரை இருந்தவளே. முத்தமிழ் கலையோடு அறிவியல் சேர்ந்திட மூன்றோடு நான்கென விரிந்தவளே. மணிமுடி மன்னர் மூவர் கை தவழ்ந்தவளே. நீதம் மூச்சோடும் வீச்சோடும் வளர்ந்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த பெரும் தத்துவம் உரைத்தவளே. காதலும் வீரமும் கண்ணிரண்டாம் எனும் கருத்தினை மரபினில் விதைத்தவளே. முப்பால் எனும் மறையினை கொடுத்தவளே. அதை ஓதிட உலகுக்கு அளித்தவளே. தமிழே அமுதே தாய் தந்த இந்த பாடலோடு உயிரான அன்னை தமிழையும் உயிர் தந்த அன்னை தந்தையையும் வணங்கி உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கலும் நிலை நிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற அந்த பாடல் கூறும் இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இருந்தமிழால் நாங்கள் இருந்தோமின் கவியால் இங்கே இணைந்தோம். மாதம் ஒரு முறை மாவெளிமைந்தனின் கவிதை முற்றம் கலந்து களமிறங்கி கவிதை படைக்க வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் எல்லோரையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முன்னர் நடைபெற்ற 3 நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடந்தேறியது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. சென்ற மாதம் சிறப்பு விருந்தினராக பிரித்தானியாவிலிருந்து கலந்து கொண்ட கவிஞர் திருமதி சுகுணா சுதாகரன் அவர்கள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி நடத்தி வைத்தார்கள். அவருடன் சேர்ந்து பாவலர் திருமதி பவானி தர்மகுலசிங்கம் அவர்கள் சிறப்பு கவிஞராக கலந்து வாழ்த்து கவிதை வழங்கி இருந்தார். அவர்களுடன் களமிறங்கி கவிதை விருந்து படைத்த அத்துணை கவிஞர்களுக்கும் சிறப்பு கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் வாழ்த்து கவிதை வழங்கிய பவானி தர்மகுலசிங்கம் அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்ட சிறப்பு கவிதைக்குரியவரான தாயக கவிஞர் கார்த்திகா கபிலன் அவர்களுக்குரிய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய தொடர்பு எண் மின்னஞ்சல் என்னிடம் இல்லாததால் அவருக்குரிய பாராட்டு சிறப்பிதழ் அனுப்ப முடியாமல் போயிருந்ததை கவலையுடன் தெரிவித்துக் கொண்டு அது தயாராக இருக்கிறது. தொடர்பு கிடைத்ததும் அவருக்கு அதை அனுப்பி வைப்பதற்கு நான் அனுப்பி வைப்பேன். நிகழ்ச்சிகள் வலையொலியில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அவை 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றன என்பதும் மகிழ்ச்சி இருக்கிறது. கவிதை முற்றத்தில் கவிதையால் இணைந்து அதனை தொடர்ந்து எடுத்துச் செல்ல உறுதுணையாக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு கவிதை முற்றம் 4 நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றேன். சுற்றுச்சூழல் மாதத்தை முன்னிட்டு மனிதம் தொலைத்த புனிதம் என்னும் தலைப்பை கவிதை முற்றத்துக்காக வழங்கியிருந்தேன். அத்துடன் காண்பதிலே உண்டு களிப்பு என்னும் ஈற்றடி வெண்பா படைப்பவர்களுக்காக கொடுத்திருந்தேன். வளமை போலவே நீங்கள் அவற்றை எடுத்து வரலாம். இங்கே இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரது ஆளுமையையும் கவிதை ஆற்றலையும் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு நேர கட்டுப்பாடு கருதி வளமை போலவே கவிஞர்கள் சுருக்கமாகவே அறிமுகம் செய்ய உள்ளேன் என்பதை அறிவித்துக் கொண்டு
முதலில் இன்றைய சிறப்பு விருந்தினரை அழைக்க இருக்கின்றேன். இன்றைய கவிதை முற்றம் நிகழ்ச்சியில் சிறப்பு கவிஞராக இணைந்து கொள்வதற்கு இசைவு தந்ததற்கு எனது அன்பு நண்பரும் அறிவியல் துறையில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றவருமான கவிஞர் பாவலர் கனி விமலநாதன் அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. முன்னைய கவிதை முற்றம் நிகழ்ச்சிகளிலே அவரது கவிதையை கேட்டிருக்கின்றீர்கள். அழுத்தமான, அமைதியான, உறுதியான சொற்களிலே வரும் அவரது கவிதை வெளிப்பாடு மிகவும் சிறப்பானது. ஒரு அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர், மரபு கவிதை பயின்று விருது பெற்றவர், பல அறிவியல் புனைவு நூல்கள் எழுதி வெளியிட்டவர், பழந்தமிழ் இலக்கியங்களில் உள்ள அறிவியல் சார் கருத்துக்களை ஆய்வு செய்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார், ஆய்வுரைகள் நிகழ்த்தியுள்ளார். தமிழ் மொழி மீது உள்ள பற்றினால் கவிதை உலகத்துக்குள்ளும் கால் பதித்தவர் அவர். அத்துடன் அவர் சிறந்த பாடகரும் கூட. ஒரு சிறந்த ஆளுமை மிக்க கவிஞர் என்று எமது கவிதை முற்றத்தில் சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோர் சார்பாகவும் அவரை வரவேற்கின்றேன். பாவலர் கனி அவர்களே, உங்கள் கருத்துக்களையும் கவிதைகளையும் தாருங்கள். கவிஞர்களுக்கு உங்களது பின்னூட்டத்தையும் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை அழைக்கின்றேன். பாருங்கள் கனி, உங்களது கவிதை. வணக்கம். என் குறித்து ஒரு அருமையான ஒரு நானே என்னை தெரிந்து கொள்ற அளவுக்கான ஒரு முகவுரை முன்னோட்டத்தை தந்த நண்பர் மாவில் மைந்தன் சண்மராஜ் அவர்களுக்கு வணக்கம், நன்றி. இந்த கவிதை முற்றத்தில் என்ன சிறப்பு கவிஞராக அழைத்ததற்கும் நான் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த முற்றத்தில் கலந்து 3 முற்றத்தில் நான் கலந்திருக்கிறேன். அழகான சொற்கள், அழகான கவிஞர்கள், கவிதைகள், அவைகளை பார்த்து பூரிப்படைந்தது ஒன்று. இன்றைய நாள் அந்த கொடுக்கப்பட்ட தலைப்புகள் வளமை போலவே பொருத்தமாகவும் அந்தந்த காலத்துக்கு ஏற்றதுமான தலைப்புகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், காண்பதில் உண்டு களிப்பு எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. அதற்காகவே அதே போன்றவே மனிதம் தொலைத்த புனிதம் 2 எங்களுடைய தேவையான தலைப்புகளாக இருக்குது. நாங்கள் அவளை கண்டு, அவனை கண்டு, அதை கண்டு, இதை கண்டு களிப்புறுவதெல்லாம் உண்டு. அந்த களிப்புகள் எல்லாம் உங்களது கவிதைகளில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைய நாள் ஒரு விளையாட்டுகளை பொறுத்தவரையிலே T20 வெளிப்பாடான ஒரு T20 உலக கோப்பைக்கான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைய நாளில அதில் மிகவும் சிறப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுகிற ஒரு போட்டியாக அமைந்துள்ளது. அந்த வகையில நான் இன்றைக்கு அதை கனப்படுத்துவதாகவும் அதை ஒரு பதிவாகவும் ஆக்குவதற்காக நான் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமாகவே எனது கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன். நீர்சை முன்பாக்களால் கவிதைகளை தருகிறேன். மட்டை பிடித்து மகிழ்வோடு பந்தாடும் கிட்டிப்புள் ஒத்த ஊர் ஆட்டம் இது. எட்டவாய் கொண்டாடி கூத்தாடி கும்மாளம் போடுவோரை காண்பதில் உண்டு களிப்பு. இலக்கணங்கள் போட்டு இயற்றினரோ இகுதை புலக்க விதிகளும் இட்டு. பலத்தினை காண்போர் மகிழ்ந்திட மட்ட பந்தில் காட்டுவோரை காண்பதில் உண்டு களிப்பு. அடுத்ததாக 3வது, ககனத்தின் ஓரை கணக்கு வியூக அகத்திடல் அகத்திடலில் ஆட்டமிது ஓடும். ககனியர் கொண்ட கணக்காய் கதைகள் கதைப்போரை காண்பதில் உண்டு களிப்பு. இலக்கணமாய் ஆடி இலக்கியமானோர் பலருண்டு பாருமி பாரில். வலமிடம் கொண்ட துடுப்போர் குவித்திடும் ஓட்டங்களை காண்பதில் உண்டு களிப்பு. அடுத்து நான் இந்த ஒரு ஸ்பின் பாலை பற்றி, இந்த சுருள் பந்தை பற்றினது. விழுந்து சுருண்டு வில்லங்கம் தந்தாலும் பழுதாகும் பந்துகளும் உண்டு. முழுதாக கொண்ட அடி தாங்காது விண்மதியை தேடுமதை
காண்பதில் உண்டு களிப்பு. சுருட்டி உருட்டுவர் சுற்றி வந்து வீசி மருட்டுவர் குச்சி மடக்க. சுருட்டி உருட்டுவர் சுற்றி வந்து வீசி மருட்டுவர் குச்சி மடக்க. கர்மத்தில் கொண்ட கருத்தரின் காட்டு கணிப்பினை காண்பதில் உண்டு களிப்பு. நான் இந்த T20க்காகவும் ஒரு இது கொடுக்கிறேன். மட்டுப்படுத்தி மடிப்புகள் போட்டாலும் திட்டங்குலையா விளையாட்டு. மட்டுப்படுத்தி மடிப்புகள் போட்டாலும் திட்டங்குலையா விளையாட்டு. தட்டுகள் தாண்டி கடுகாற்றில் கடுகாற்றாய் தாவிடும் பந்துகளை காண்பதில் உண்டு களிப்பு. ஒரு கிரிக்கெட்டுக்காக நான் இந்த கவிதைகளை எழுதி கொண்டு வந்தேன். எனது பின்னூட்டங்களும் அநேகமாக அந்த கிரிக்கெட் சம்பந்தமாகவே உங்களோட கொடுப்பேன். மேலதிகமான கவிதை பின்னூட்டங்களை நண்பர் மாவில் வைந்தன் உங்களுக்கு உங்களது கவிதைகளுக்கு கொடுப்பார் என்பதை கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறுகிறேன். வணக்கம். நன்றி கனி விமலநாதன். அருமையாகவே உங்களுடைய கவிதை நேரிசை வெண்பாக்கள் அமைந்திருந்தன. வளமையா போலவே நீங்கள் உங்களுடைய கவிதைக்கு பொறுமையாக பல பல அந்த நிகழ்கால நிகழ்வுகளையும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் எடுத்து வருவது அந்த வழக்கமாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த துடுப்பாட்டத்தை இங்கே எங்களுக்கு நினைவூட்டி அல்லது நினைவுறுத்தும் வகையிலே உங்களுடைய கவிதை நேரிசை வெண்பாக்கள் அமைந்திருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. சிறப்பான அந்த ஒவ்வொரு வெண்பாவிலுமே அந்த துடுப்பாட்டத்தினுடைய தன்மைகளை எடுத்து காட்டுகின்ற அந்த விதங்கள் அமைந்திருந்தன. சுருட்டி உருட்டி சுற்றி வந்து வீசி மரட்டுவார் குச்சி மடக்கு என்றெல்லாம் அருமையான தொடர். அது சொற்றொடர் மட்டுமல்ல, அது அந்த ஸ்பின் பால் போடுகின்ற அந்த ஒரு விளையாட்டு வீரனுனை அப்படியே கண்முன்னே நிறுத்துவது போல இருந்தது. சிறப்பான வெண்பாக்கள், சிறப்பான பொறுமையிலே இன்றைக்கு அதை எடுத்து வந்து இந்த ஆரம்ப துடுப்பாட்டக்காரனை போலவே இந்த கவிதை முற்றத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தொடர்ந்து இருந்து எங்களுடைய கவிஞர்களுக்கு பின்னூட்டங்களை கொடுத்து அவர்களை ஊக்குவியுங்கள். அடுத்து இன்றைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வழங்குவதற்காக எனது அழைப்பை ஏற்று கனடாவிலே எனது கவிதை பயிலரங்க மாணவனான கவிஞர் சயந்தன் பசுபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இவர் கவிதை வகுப்பில் இணைந்து கொண்ட முதல் நாளிலேயே இவருக்குள் இருந்த தமிழ் அறிவையும் கவிதை ஆற்றலையும் அறிந்து கொண்டவன் நான். தாயக மண்மீட்பு போர்க்காலத்திலே களத்திலே வாழ்ந்த அனுபவம் இவரது கவிதைகளிலே வீச்சாக வெளிப்படுவதை கண்டிருக்கின்றேன். மானியூரான் என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் படைத்து வருகின்றார். கவியரங்கங்களிலே இவர் தரும் கவிதைகளும் கவிதை வெளிப்பாடும் பலராலும் விரும்பி சுவைக்கப்படுவதையும் பாராட்டப்படுவதையும் நான் அறிந்திருக்கின்றேன். கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் நிர்வாக உறுப்பினராகவும் முன்னாள் துணை செயலாளராகவும் இருந்து இன்றும் துடிப்போடு செயலாற்றி வருகின்ற அருமை தம்பி கவிஞர் சயந்தன் பசுபதி அவர்கள். அவரிடமிருந்து வாழ்த்து பெறுவதில் நானும் கவிதை முற்றத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை கவிஞர்களும் பெருமக்களும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கவிஞர் சயந்தன் அவர்களை வாழ்த்து கவிதையோடு இன்றைக்கு கவிதையையும் கொண்டு வந்தால் அதையும் தருமாறு இங்கே அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி. தமிழ் தாய் வாழ்த்தோடு என் கவியை தொடர்கிறேன். முச்சங்க தொட்டிலே முழுமதியாய் முகழ்ந்தவளே, இச்சகத்தில் எழிலோடு உச்சபுகழ் பெற்றவளே, நான் மூச்சடங்கும் வேளை வரை முணுமுணுக்கும் இசையமுதே தாயே தமிழே, உன் தாழ் தொட்டு வணங்குகின்றேன். அன்னை தமிழ் என்னும் கண்ணல் சாரெடுத்து வண்ண கவிபொழியும் அரங்கில் பாடுதற்கு உன்னால் முடியும் என்று உற்சாகம் தந்தன்னை கைபிடித்து கூட்டி வந்து கவியரங்கேற்றி வைத்த என் ஆசான் மாவிலிமைந்தனை வணங்குகின்றேன். பேராளம் கொண்ட தமிழ் பெருங்கவிஞர் கூடுகின்ற மீனிகர் வழியில் இங்கே பெருமையோடு இணைகின்ற இனிய தமிழ் கவியரங்கை ஒருங்கிணைக்கும் பெரும் பலமே, செம்மையுற கவினையும் வல்ல புலமை கொண்டிலங்கும் உலக கவிஞரினை ஒரு குடைக்குள் அழைத்து வரும் திருவுடைனர் பெருபுலமே, இன்பம் சுரக்கும் இசையமுதாய் ஈர்க்கும் வரிகள் உயிர்ப்புகளாய் ஆர்க்கும் வரி கோர்த்திய செவி சேர்க்கும் சுகம் கூட்டும் கவிஞர்களே, வல்லமையின் வார்ப்புகளே,
வெல்ல தமிழினத்து நல்ல புகழ் நாற்றுகளாய் எல்லை கடந்து வந்து முல்லையென மலர்ந்திருக்கும் மாதவத்து மிளிர்வுகளே, அள்ள குறையாத ஆர்க்கும் கவிதைகளை அருவியென கொட்டுகின்ற கவிமுற்றத்து கவிஞருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் என் அன்பு நிறை நல்வணக்கம். இயற்கையதில் வெளிப்படர்ந்தால் இதயமதை நெகிழ வைக்கும் ஆர்க்கின்ற பல கவிதை அர்த்தமோடு உருவெடுக்கும். தேமதுர தமிழ் வளர்க்கும் கனியமுத சுவை கூட்டும் செழுமை நிறை கவிதை அழகுறவே முகிழ்ந்து வரும். தமிழ் தாயின் எழிலிருக்கும் நெகிழ்ந்து நாவில் தவழ்ந்திருக்கும் நினைக்க மனம் மகிழ்ந்திருக்கும் உயர்ந்த புகழ் வளர்ந்திருக்கும் இனம் உயர்ந்து செழித்திருக்கும். கருவாகி உருவாகும் மெருகூட்டும் கவியாவும் தழும்பி இதழ் தவளும் அமிழ்தமாம் தமிழை அள்ளி செதுக்கி செழுமையாக்கி சீர்வரிசை சரம் தொடுத்து சுகந்தத்து சித்திரமாய் தேன்துவையும் தான் சேர்த்து செவி சேர்க்கும் வித்தகத்தால் விளைந்து வரும் முத்தாய்ப்பு முழுமதியே இந்த கலை தவழும் கவிமுற்றம். எங்கள் வீர மரபுகளை, ஞான பெருமைகளை, தத்துவ தரவுகளை, வள நிலத்து வடிவுகளை, மொழி வளத்து செழுமையினை நிகழ்கால நதியினிலே கலந்திடவே கவிஞரெல்லாம் நெய்து வரும் கவிதையினை மெய்நிகர் வழியாக மொழிகின்ற மன்றம் இது. தெள்ளு தமிழள்ளி தேன் இனிமை தான் சேர்த்து எழுத்துலக சிற்பியெல்லாம் செழித்த புகழ் சொல்கோர்த்து அழுத்தமாய் மெருகேற்றும் அற்புத கவி மாலைகளை அரங்கேற்றும் அற்புதங்கள். ஏற்றமிகு எண்ணமெல்லாம் ஊற்றது போர் உந்தி வரும் போற்றுகின்ற வகையினிலே சாற்றுகின்ற சான்றோரே, கவிதையிலே புதுமைகளை கலந்து தரும் திறமைகளே, பண் சுமக்கும் பாவடிவாய் சிந்தையிலே குளிர வைக்கும் எந்தையர் உறவுகளே, செந்தமிழ் மொழியில் நல்ல சீர்மிகு கவியுரைக்கும் பைந்தமிழ் சிறப்பள்ளி பாவடிக்கும் பெருமைகளே, விலையில்லா கனித்தமிழை நில உயர வழிசமைக்கும் தனி புலமை பாவலரே, அமிழ்தமாம் தமிழை அள்ளி அற்புத கவி மாலையாக்கி ஆசையோடு அர்ப்பணிக்கும் அருந்தமிழ் உறவுகளை பெருமையோடு பாடுவதற்கே புறப்பட்டு நான் வந்தேன். எம்மறவர் ஏறியன்று வெற்றி கொண்ட வானொலிலை வளமோடு பாட வேண்டும். ஆன இரவு கடலழகை ஆடிவரும் அதே அலையழகை அதில் பறந்த கொடியழகை பாடிவரும் பறவை இனம் கூடி கழிக்கின்ற காட்சியினை பாட வேண்டும். இரணைமடு எழிலழகை வளம் தரும் பொழிலழகை ஓடி வரும் நீரழகை உதயவான் ஒளியழகை செழுமையுற பாட வேண்டும். கார்த்திகை கொடியழகை இருவர்ண சிறுமலரை சிரிக்கின்ற அதன் அழகை மெய்சிலிருக்கும் உணர்வலையை பெருமையுற தினம் நினைந்தே வடிவடிவில் வார்க்க வேண்டும். எழுதிரவா பொருள் இல்லை. ஈழத்தின் ஆழத்தில் படர்ந்துள்ள அடிவேரை சோதித்து செப்பிடவை ஆர்த்திடும் நினைவலைகள் வார்த்தைகளால் வந்துவிடும். பரமான வான்மலையில் விழுகின்ற நீர்த்துளி போல் வளமான வரிவடிவம் உரமாக வரிசை கொள்ளும். ஆழக்கடல் மடியில் அகழ்ந்தெடுத்த முத்தது போல் ஈழத்து உணர்வுகளை இதயமதில் சுமப்பவர்கள். வாழுகின்ற பொழுதில் என்றும் வளர் கவிதை மெருகேற்ற உழைக்கின்ற உன்னதங்கள். எண்ணவும் முடியாவண்ணம் எளிமையின் வலிமையுள்ளம் கண்ணலை தோற்க வைக்கும் காவிய புலமை வெள்ளம். எந்த கருப்பொருளில் எவ்வடிவில் என்றாலும் முந்தி முகிழ்ந்து வரும் சொந்த வரிவடிவ செந்தமிழ் சாரெடுத்து சந்தப்படுத்துகின்ற விந்தை கவி உறவுகளே, எண்ணரும் கவிதை பாடும் கண்ணரும் கவியுறவாய் விண்ணரும் புகழை தாங்கி இன்னரும் அரங்கில் தோன்றி பொன்னரும் பெருமை போற்றி வண்ணமாய் கவிவடிக்கும் மன்னரும் உறவுகளை உளமாற பாடிடுவேன். மரபு முறை மாறாமல் வரைமுறைகள் சிதறாமல் வரலாற்றில் உரமேற்றும் கவியாக்கும் பரம்பரையை உருவாக்கி உணர்வோடு சிகரம் தொடும் அரங்கம் இது. தரணியங்கும் தமிழ் போற்றி தடம் பதிக்கும் கவிமுற்றம். அமுழ்தூறும் புலமை வளம் அகத்தில் என்றும் விழுந்திருக்க ஆயுளது ஆயிரமாய் செழுமையுற வளம் பெறட்டும். வெள்ளகவி வாணரெல்லாம் வரிசையிலே வந்து இங்கு பொறி கலக்கும் வேளையிலே நெறி தவறாது நேரத்தை செலவாக்கி விட்டுடாமல் விலகியே வழிவிடுவேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அழகான கவிதை. பொற்சுவை பொருட்சுவை சீர்பொருத்தி சுந்தர தமிழில் தமிழ் தந்தாய் தம்பி சயந்தார். ஏகத்தில் அழைப்பதற்கான இணைப்பு நம்முடைய உண்டு என்பதனால் அப்படி அழைத்தேன். உனது கவியில் உனது கவிதையில் ஈழத்தில் பொருள் பாட பொருளா இல்லை என்ற வசனங்களுடன் இந்த கவிதைகளை தந்தது. இந்த கவிதைகளை கேட்கும் பொழுது ஒரு T20 அமைச்சின் ஆரம்ப ஓவராக எனக்கு இதை நீங்க கொடுத்ததாக நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்து வந்தது. அருமையாக இருந்தது. உங்களது கவிதை வளம் மேன்மேலும் வளர வேண்டும். உனது கவிதைகளும் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற மகிழ்வோடு
நன்றி கூறுகிறேன். நன்றி சயந்தன். அருமையான வாழ்த்து கவிதைகளை தந்து இந்த கவி முற்றத்தை ஆரம்பித்து வாழ்த்தி அது சிகரம் தொடும் அரங்கமாக மிளிர வேண்டும் என்று அந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உங்களுடைய கவிதை சிறப்பு எனக்கு தெரிந்துதான் உங்களை இங்கே வாழ்த்து கவிதை வழங்குவதற்கும் அழைத்திருந்தேன். சிறப்பான சொல் நயங்கள், பொருள் நயங்கள், அணிநயங்கள் எல்லாம் சேர்த்து அது ஒரு புது கவிதை வடிவத்தில் இருந்தாலும் கூட அங்கே அந்த கவிதையாக இங்கே தரப்பட்டது மிகவும் மனமகிழ்ச்சியை தருகிறது. நண்பர் கூறியது போல ஈழத்தின் பெருமைகளை இதயத்தில் சுமக்கின்ற நினைவுகளை பாட வேண்டும் என்றும் ஆனையிரவு கடலழகை அதில் பறந்த கொடியழகை என்ற அருமையான சொற்றொடர்களும் அருமையான பொறுமையும் கொண்ட உங்களுடைய கவிதை சிறப்பாக அமைந்திருந்தது. பழமை போல உங்களுடைய கவிதை எல்லோராலும் விரும்பப்படும். நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற இந்த வேளையிலே வாழ்த்தி எங்களுடன் இணைந்து இந்த வாழ்த்து கவிதையை தந்து இந்த கவிதை முற்றத்தை வாழ்த்தியதற்காக எல்லோர் சார்பாகவும் நன்றியை கூறியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சாயந்தன். இங்கே இணைந்து சிறப்பிக்க இசைவு தந்துள்ள கவிஞர்களை அழைக்கின்றேன். அவர்கள் கவிதை விருந்து படைக்கின்ற நேரம் இது. இந்த வரிசையில் ஒரு சிறு மாற்றம். சுகந்தி சிறிது பொறுத்திருங்கள். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் பிரித்தானியாவிலிருந்து கவிஞர் நிவேதா யுகந்தன் அவர்கள். வாருங்கள் கவிஞர் நிவேதா யுகந்தன், உங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு முதலில் நன்றிகளை கூறிக்கொண்டு நேரிசை வெண்பாவில் வெற்றியின் களிப்பு என்ற தலைப்பை கொண்டு ஒரு சிறு முயற்சியாக வெண்பா ஒன்றை எழுதியுள்ளேன். தமிழ் வணக்கம். அன்னை மொழியாய் அவனியில் செம்மொழி, கண்ணல் சுவையுடன் கற்றிட தொன்மையாய், அன்னையாய் என்றும் அழகாம் தமிழினை நன்றென போற்றுவேன் நான். தலைமை வணக்கம். உற்ற அரங்கில் உயர்ந்த தலைமையாம் பற்றுடன் போற்றி பணி. அவி வணக்கம். பண்புடை மன்றில் பலதையும் வண்ணமாய் எண்ணற தந்திட ஏற்றமும் கொண்டவரை கண்ணாய் வணங்குவேன் நான். வெற்றியின் களிப்பு காண்பவர் கொண்ட கனவுகள் எய்திட, எண்தனை வேண்டும் எழிலென தீண்டிட, மீண்டிடும் எண்ணமாய் மாட்சிமை உண்டுவோர் காண்பதில் உண்டு களிப்பு. ஆண்டவன் நெய்தான் அனைத்துமாய் ஆழ்ந்திட, தாண்டிட துன்பமும் தானென நீண்டிடும், செம்மையை செம்மையாய் சேர்த்திடும் பாங்கினர் காண்பதில் உண்டு களிப்பு. மாண்புறும் கண்ணாம் மனிதமாய் நின்றிட, வேண்டும் செயலில் வேகமும் காண்போரை வேண்டிய வெற்றியில் விண்ணினை எட்டுவார் காண்பதில் உண்டு களிப்பு. காண்போம் களமென கல்வியில் பற்றுடன் தூண்போல் முயல்வார் துணிவோடு பூண்டிட, காண் திசை ஒன்றென கட்டுண்டு நிற்பவரை காண்பதில் உண்டு களிப்பு. நன்றி. என்போல் கவியினை தந்திட ஏற்றிங்கு கண்ணல் மொழியோடு பற்றொடு இன்பமாய் முன்வர தந்த முழுமையாம் மன்றினை நன்றியாய் போற்றுவேன் நான். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல அழகான கவிதைகளை கொடுத்தீர்கள். நேரிசை வெண்பாவை வெண்பா எழுதுவது கொஞ்சம் கடினம். நேரிசை வெண்பா என்பது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் தேவை. அது அழகாக செய்திருக்கின்றீர்கள். இதை பற்றின விவரங்கள் கவியாசானி உங்களுக்கு கொடுப்பார் உங்களோட கவிகளுடைய. என்னுடைய பார்வையில இது ஒரு அழகான ஒரு விளையாட்டு திடலில் உங்களுடைய பந்துகளை நீங்க வீசியதாக எனக்கு தெரிகிறது. அதை எதிர்பார்ப்பவர்கள், அந்த பந்துகளை எதிர்பார்ப்பவர்கள் எப்படி கொண்டார்களோ அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. காண்பதில் உண்டு களிப்பு. நான் ஏற்கனவே கூற மாதிரி எல்லா வகையாகவும் நாங்கள் காணலாம். அதை எடுத்து காட்டினீர்கள். நன்றி. வாழ்க உங்களது கவிவளம். நன்றி நிவேதா யுகந்தன். பிரித்தானியாவில் இருந்து அவசரமாக பல
எங்களுக்கு மத்தியிலும் எங்களுடன் இணைந்து உங்களுடைய இந்த நேர்சை வெண்பாவை தந்ததற்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேர்சை வெண்பா போன்ற மரபு கவிதைகள் எல்லாம் கொஞ்சம் வயது ஆனவர்களுக்கு உரியதாக சிலர் நினைத்துக் கொள்வதுண்டு. ஆனால் உங்களைப் போல இளங்கவிஞர்கள் இந்த வெண்பாவிலே கால் பதித்திருக்கிறது மிகவும் உண்மையிலேயே மனத்துக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் கவிதையை கேட்பதிலும் உண்டு களிப்பு என்று என்னுடைய அந்த பின்னூட்டத்தை தருகின்றேன். அருமையான வெண்பாவை இங்கே தந்து வெண்பா முற்றத்தையும் வாழ்த்தி வெண்பாவிலேயே வாழ்த்தி நிறையவே அந்த நேர்சை வெண்பா இலக்கண சுத்தியுடன் இங்கே தந்திருக்கின்றீர்கள். உங்களை போன்ற கவிஞர்கள் அதான் இந்த சொல்வார்கள், இந்த வெண்பாவை எழுத தொடங்கி விட்டார் என்றால் அது புலிவால் போல விடாது, உங்களை புலிவாலை பிடித்ததை போல விடாது என்று சொல்வார்கள். நீங்கள் வெண்பாவிலே கொடிகட்டி பரப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து இணைந்து இந்த வெண்பாக்களை எங்களுக்கு தந்ததற்கு மிக்க நன்றி. கிரிக்கெட் விளையாட்டை ஆரம்பித்து வைத்தவர்கள் பிரித்தானியர்கள் என்பார்கள். அதுபோலவே இன்றைய நிகழ்ச்சிக்கும் ஆரம்பமும் கவிதை முற்ற விளையாட்டை ஆரம்பித்து வைத்ததும் பிரித்தானியாவாக அமைந்து விட்டது. மிக்க நன்றி. பிரித்தானியாவிலிருந்து மனித கொண்ட நிவேதா ஜீவந்தனுடைய முதல் வெண்பா முயற்சி இது. என்னுடைய மாணவி என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். மிக்க நன்றி. ஒரு இளம் கவிஞராக வந்து வெண்பா முயற்சி செய்து மிக அழகாக தந்திருந்தார். மிக சிறப்பாக நான் சொன்னேன், அது வயது போனவர்களுக்கு தான் இது உரித்தானது என்று சிலர் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்படியே அல்ல. வெண்பாவில் உள்ள வெண்பா ஒரு சிறந்தொரு கவிதை வடிவம், ஒரு மரபு கவிதை வடிவம். வாழ்த்துக்கள். வாருங்கள். அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கனடாவிலிருந்து பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்கள். வாருங்கள். அன்மியூட் பண்ணுங்க சுகந்தி. சுகந்தி அன்மியூட் மியூட்ல இருக்கா? ஓகே, சாரி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னைக்கும் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எனது மரபு கவியாசான் மாவிலிமைந்தன் சண்முகராஜா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கனி விமலநாதன் அவர்களுக்கும் வாழ்த்து கவிதை பாட வந்த சயந்தன் பசுபதி அவர்களுக்கும் என்னோடு கூட கவி பாட வந்த அன்பு உறவுகளுக்கும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டவர்களுக்கும் எனது வணக்கம். நான் நேரிசை வெண்பாக்கள் கொண்டு வந்திருக்கிறேன். வேறுபட்ட கருப்பொருட்களில் அமைந்தவை. ஓகே. பாசத்தின் வாசனையும் பள்ளியின் தோழமையும் நேசமாய் நெஞ்சை நிறைக்கவே தேசங்கள் தாண்டியதாலே தொலைத்த உறவுகளை காண்பதில் உண்டு களிப்பு. ஒன்றாக கூடி உளம்மகிழ வாழ்ந்திருந்த இன்ப நினைவுகள் ஏராளம். இன்று வரை நீண்ட கனவாய் நிறைக்கின்ற தாய் மண்ணை காண்பதில் உண்டு களிப்பு. வாசலில் கோலமிட்டு வாழ்த்துரைக்கும் தை நாளில் நேச உறவும் நிறைந்திருக்க தேசங்கள் தாண்டியும் தித்திப்பாய் நீளும் மரபுகளை காண்பதில் உண்டு களிப்பு. மண்டூகம் பாட்டெடுக்கும் மாறி இரவுகளில் கண்மூடி தூங்கல் கனவாகும். எண்ணத்தில் மீண்டு வந்து எம்முள் மிளிர்கின்ற நினைவுகளை காண்பதில் உண்டு களிப்பு. உயிரை புதைத்தே உறங்கும் மரங்கள் துயிலினை நீங்கி துளிர்க்க வியந்திட மீண்டும் விடியலாய் தோன்றும் வசந்தத்தை காண்பதில் உண்டு களிப்பு. வாய்ப்பு தந்த கவிமுற்றத்துக்கும் எனது வெண்பாவை சுவைமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அருமையாக இருந்தது. பாவலர் சுகந்தி மார்க்கண்டே அவர்களே, உங்களது நேரிசை வெண்பா ஏற்கனவே கூறின மாதிரி மிக கடினமான ஒரு முயற்சி வெண்பாக்கள் சொல்வது. வாசலில் கோலமிடுவது போலவே இன்றைக்கு நீங்கள் தங்களது வெண்பாம்சத்துக்கமான பாடலுக்கு வாங்கியிருக்கிறீர்கள்.
ஒரு பந்து வீச்சாளரின் சிறப்பு என்னென்றால் 6 பந்துகளும் வெவ்வேறு விதமாக வர வேண்டும். அவ்வண்ணமாகவே உங்களது 6 கவிதைகளும் வெவ்வேறு அழகை குறிப்பிட்டு காட்டியது மிக அழகாக இருந்தது. வாழ்க, மேலும் வளர்க உங்களது கவித்திறன் என்று கூறி நன்றி நன்றி நன்றி. நன்றி கனி. துடுப்பாட்ட இலக்கணத்துடன் உங்களுடைய பின்னூட்டம் அமைந்து கொண்டு வருகிறது, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களுடைய அந்த வெவ்வேறு தலைப்புகளில் அமைந்த நேரிசை வெண்பாக்கள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தன. தொலைத்த தேசங்கள் தாண்டியதால் தொலைத்த உறவுகளை காண்பதில் தலைப்பு என்ற அந்த அதே பொருண்மையிலே நானும் ஒரு வெண்பாக எழுதியிருக்கின்றேன். அதான் ஒத்த கருத்துக்கள் பல வேளை எங்களிடையே அதிகமாக இருப்பது அது இயல்பானது. அத்துடன் அந்த இயற்கையையும் சேர்த்து இயற்கையின் அந்த இயற்கையின் அழகுகளை அல்லது இயற்கையின் பின்னணிகளை நாங்கள் தொலைத்து விட்டு அவற்றை நாங்கள் இணைக்கும் போது ஏற்படுகின்ற அந்த நினைவுகளை கொள்வதுமே ஒரு களிப்பானதுதான். மண்டூகம் பாட்டெடுக்கும் மாறி இரவுகளில் என்ற அந்த அருமையான வரி அந்த எங்களுடைய அந்த நாங்கள் வாழ்ந்த அந்த கிராம சிற்றூர் பின்னணிகளை, அந்த இயற்கை எழில்களை எங்களுக்கு மனதிலே கொண்டு வந்து நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. சிறப்பான நேரிசை வெண்பாக்களை எழுதி கொண்டு வந்து இங்கே படைத்ததற்காக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பலரும் இந்த வெண்பாக்களிலே உங்களுடைய கால்களை பதித்து அல்லது உங்கள் மனங்களை பதித்து, கால் பதித்ததை விட மனங்களை பதித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெண்பாக்கள் அது வளர்ச்சி அடைந்து வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆசிரியன் என்ற வகையிலே மிகவும் மனம் களிப்படைகிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சுகந்தி உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கனடாவிலிருந்து கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள். கவியாசான் மாவிலிமைந்தன் அவர்களுக்கும் ஏனைய கவி உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். காண்பதில் உண்டு களிப்பு என்றதை ஈட்டடியாக வைத்துக் கொண்டு 3 நேரிசை வெண்பாக்கள் எழுதியுள்ளேன் வெவ்வேறு தலைப்புகளில். நஞ்சையும் புஞ்சையும் நானிலத்தில் மேலோங்க, மஞ்சையும் மானும் மகிழ்ந்தாட, விஞ்சுகிற மாண்பில் வியக்கும் மலைகள் புலத்திலே காண்பதில் உண்டு களிப்பு. குடும்பம் துலங்க குலவிளக்காய் வாழ்ந்து அடுக்கடுக்காய் இன்னல் அணைக்க, மிடுக்கோடு வேண்டும் பொருளை வரமாக்கும் பப்பாவை காண்பதில் உண்டு களிப்பு. வெண்ணிற பூக்களென வித்தைகள் கற்கின்ற கண்ணிறைந்த கிள்ளையின கூட்டங்கள் எண்ணத்தை தூண்டி விடவே துளங்குகின்ற பிள்ளைகளை காண்பதில் உண்டு களிப்பு. அடுத்தது புனிதம் தொலைத்த மனிதம் ஆசிரியப்பா. மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடு முடியது அரணாம் பொதுமறை. வள்ளுவன் தந்த வாக்கினை மறந்ததால் உள்ளன் நொந்து உரத்து அழுகிறேன். காட்டினை அழித்து நீ கட்டிடம் அமைத்தாய், வாட்டும் அனலில் வதங்கி மடிகிறாய். சாலை அமைக்க சோலையை அழித்தாய், சோலை தேடி சுற்றி அலைகிறாய். மழையோ குறையுது, மண்வளம் குன்றுது, களனிகள் எல்லாமே களரியாய் மாறுது. நிலத்தை அழிக்கும் நெகிழியின் பயனால் நிலத்தடி நீரோ நிலை மாறி போகுது. ஆயுத சோதனை அகழியில் நடக்குது, பூகம்பம் வந்து பூமியை இழுக்குது. மூச்சு காற்றும் பணமாய் போக பேச்சு மூச்சற்று பாரே பதறியதே. வஞ்சியா இருந்த என்னை வழுக்கையாய் மாற்றியாய், எஞ்சிய அவனியை ஏப்பம் விடுகிறாய். இத்தனை செயலும் உனது அவாவே, அத்தனை செயலுமே அழிவின் ஆரம்பம். இயற்கையை நேசி இன்பமாய் வாழ்வாய், செயற்கை உன்னை சேர்ந்தே கொள்ளும். புனிதம் கெடுத்து புதுஜுகம் படையாமல், மனிதனாய் வாழ மரமொன்றை நடுக. வணக்கம். அருமையாக இருந்தது. கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன், இயற்கையின் மீது கொண்ட உங்களது பற்று எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. செயற்கையை கூட நாங்கள் இயற்கையாக ஆக்கலாம் என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு. அந்த வகையாக உங்களது பாடல்கள்
அமைந்திருக்கின்றன. ஒரு ஒரு வேகப்பந்து வீச்சாளன் தனது பந்துகளை இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் சொல்லி உட்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் வீசுவது போலவே உங்களது பாடல்கள் அமைந்திருப்பதைக் கண்டு, உங்களது கவிதைகளை அமைந்திருந்ததைக் கண்டு நான் மகிழ்வுறுகிறேன். வாழ்க உங்களது கவித்திறன். மரபு கவிதைகளில் மிகவும் நன்றாக வருவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு இன்னும் நன்றாக பார்க்கிறீர்கள், இன்னும் வருவீர்கள் என்றது எனது ஒரு ஆழ்ந்தமான நம்பிக்கை. வாழ்க வளர்க. நன்றி 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 கவிஞர் தேவகி விக்னேஸ்வரன் அவர்களே. அருமையான ஒவ்வொரு தலைப்புகளிலே ஆசிரியர், இந்த நேரிசை ஆசிரியர் நேரிசை வெண்பாக்களை தந்தீர்கள். அதிலே இயற்கையை வர்ணித்து நஞ்சை புஞ்சை மஞ்சை உள்ள அந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து வந்து தந்த அருமையான நேரிசை வெண்பாக்கள். புரிதம் கெடுத்த மனிதம் என்ற அந்த ஆசிரியப்பா கூட சிறப்பாக அமைந்திருந்தது. வள்ளுவனுடைய அந்த மணி நீரும் மண்ணும் நிழலும் மணிநிழல் காடும் மரண் என்ற அந்த வெண்பாவை, அந்த புறட்பாவையும் சேர்த்து உங்களுடைய அந்த ஆசிரியப்பாவிலே புனிதம் கெடுத்த மனிதத்திலே அந்த இயற்கையை மனிதன் கெடுத்து அது மனிதனாதான் புனிதம் கெடுத்து விட்டு மனிதனாக எப்படி வாழ முடியும் என்ற அந்த கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதை சிறப்பாக அமைந்திருந்தது. வாழ்க வளர்க்க என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் உங்களுக்கு நன்றியையும் இங்கே இணைந்து இந்த கவிதைகளை தந்ததற்காக நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். அடுத்து நான் அழைக்க இருப்பது பிரித்தானியாவிலிருந்து கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களை அழைக்கின்றேன். எங்களுடன் ஆரம்ப முதல் கவிதை முற்றத்திலே, இரண்டாவது கவிதை முற்றத்திலே இணைந்து எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பான பணியை ஆற்றிய தங்கை திருமகள் ஸ்ரீ பத்மநாதன், வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு. கவிதை மன்றத்து தலைவர் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் கனி விமல்நாதன் சகோதரர் அவர்களுக்கும், அன்பு தம்பி சயந்தன் பசுபதி அவர்களுக்கும், என்னோடு கவி பாட வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதலில் காண்பதில் உண்டு களிப்பு நேர்சை வெண்பா. மழலை குரல் கேட்க மட்டில்லா இன்பம் வழங்கும் குளவிதனை வாயார அழைத்திடவும் தூண்தான் என மகிழ்ந்து துன்பம் கலை சேயை காண்பதில் உண்டு களிப்பு. பள்ளிக்கனுப்ப பல நூறு கற்று வந்து துள்ளி குதிக்கும் துரு கள்ளமிலா வாண்மை மிக மகவும் வந்தணைக்கும் வேளைதனை காண்பதில் உண்டு களிப்பு. சான் பிள்ளை ஆனாலும் சார்ந்து செறி புகழை ஈண்டு கொணர்வாராம் இங்கிதமும் வேண்டிடுவர் தாண்டும் வகையறிந்து தந்திடும் பிள்ளைகளை காண்பதில் உண்டு களிப்பு. நீண்ட நெடுந்தொலைவில் நிற்குமங்கள் நட்பு வட்டம் மாண்டு விடாதிருக்க மன்றமைத்து விண்டுரைக்க கூண்டு கிளியாக கூடிடுவர் நல்லிணைப்பில் காண்பதில் உண்டு களிப்பு. கற்றோரை கண்டு நாம் காமுறுதல் இன்பமுடன் மற்றோரை காண்பதற்கு மட்டில்லா சுற்றமதை ஊன் வழங்கி உபசரித்து கூட்டியும் காண்பதில் உண்டு களிப்பு. பூணுகின்ற நல்லழகால் பூரிக்கும் நம் நாடு சான் நிலமும் கூட சந்ததியும் ஆண்டிடுமோ தீண்டத்தகாதோர் திருநாடாய் ஆனாலும் காண்பதில் உண்டு களிப்பு. மனிதம் தொலைத்த புனிதம் என் சீர்விருத்தம் காய் 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 மா காய் காய் காய்மா. புனிதரென பெயர் சூழ புவியங்கம் விரிந்தோம் புத்தூக்க சிந்தனையால் புத்தாக்கம் தந்தோம். இனிக்குமென இயல்புடைய இயலுகின்ற வாழ்க்கை இவ்வுலகில் மறைந்துவிட செயல் அனைத்தும் செய்தோம். பனிமலையை உருக வைத்து பரவசமே கொண்டோம். பகுத்தறிவை தொலைத்துவிட்டு பால் வினையை தொடர்ந்தோம். குனியும் தலை நிமிராமல் செல்கின்ற இளையோர் கூனி நிற்கும் நிலை வரமே உணர்பவர்கள் உளரோ. வந்தனைத்த இயற்கைதனை வகையின்றி அளித்தோம். வழித்தோன்றல் திசை அறியா திணறிடுவார் அறிவோம். விந்தையுறு வழி தனையும் விசையுடனே கெடுத்தோம்.
விருப்புடனே எதிர்காலம் சுவாசிக்க உண்டோ? சந்ததிகள் வாழ்கின்ற வரைவுடைய நிலத்தை சமர்க்குணத்தால் அழுக்காக்கி சரித்திரமும் படைத்தோம். முந்தையரின் வாழ்வென்ன முறை கேடா உணர்வீர், முதுசமென மெனங்கொண்டு அணைத்திடுவீர் சிறப்பீர். எய்தி நிற்கும் பெருங்கழிவை எங்கனுமே கொட்டி எழில் உலகை உருக்குலைத்து நீர் வெற்றச் செய்தோம். பொய்கெட்டு மெய்யாகும் பொலி விளந்த உலகை போற்றியுமே நிற்கின்றோம் நாணமற்று நாமே. வெய்யவன் கதிரொளிய கூடிடவே நாளும் வெறி கொண்டு நச்சூட்டி புகைக்கின்றோம் இங்கு. செய்வதென உணர்ந்தறிந்து சேருங்கள் மாந்தர், சேர்த்திடுவோம் புனிதமதை எங்கனுமே இனியே. செய்வதென உணர்ந்தறிந்து சேருங்கள் மாந்தர், சேர்த்திடுவோம் புனிதமதை எங்கனுமே இனியே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு அழகு, மிக அழகாக இருந்தது. திருமகள் ஸ்ரீ பத்மநாதன், சரிதானே பேர்? உங்களது கவிதை என்னை மிகவும் கவர்ந்து கொண்டது. ஒரு துருதுருவென்று விறுவிறுப்பான ஆட்டத்தை பார்த்த மாதிரி இருந்தது உங்களது பாடல்களின் அமைப்பு, கவிதைகளின் அமைப்பு. ஒரு அழகான ஒரு சிக்ஸர் அடித்த மாதிரி உங்களது கவிதைகள் பந்து பறந்து போன மாதிரி அமைந்ததை கண்டு நான் மகிழ்வுறுகிறேன். வாழ்க உங்களது கவிநயம், வாழ்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, நன்றி கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன். நேர்சை வெண்பாவும் எண்சீர் விருத்தம் 2 வடிவத்திலும் கவிதைகளை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு விருந்து படைத்ததற்கு அருமையான கவிதைகள். கனி அவர்கள் சொன்னது போல சிறப்பாக இங்கே உங்களுடைய கவிதைகள் அமைந்திருந்தன. நிறையவே இதில் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அதில் கொஞ்சம் அந்த குறிப்பெடுப்பதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நீண்ட நெடுந்தொலைவில் நிற்குமங்கள் உறவு, நிற்குமங்க நட்பு வட்டம், அதே ஒரு திரும்ப வாசிங்கள், அது கொஞ்சம் எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. நீண்ட நெடுந்தொலைவில் நிற்குமங்கள் நட்பு வட்டம், அந்த வரியை, அந்த அடியை திரும்ப வாசிங்க. நீண்ட நெடுந்தொலைவில் நிற்குமங்கள் நட்பு வட்டம், மாண்டு விடாதிருக்க மன்றமைத்து விண்டுரைக்க பூண்டு கிளியாக கூடிடுவர், நல்லிணைப்பில் காண்பதில் உண்டு களிப்பு. அருமை, அருமை, அருமை. நாங்கள் எல்லாரும் இப்பொழுது எல்லா இடமும் நாங்கள் எங்கும் பறந்து எங்களுடைய நட்பு வட்டங்கள் சிதறி போய் இருக்கின்ற அந்த அந்த நிலையிலே அதை எப்படியோ இணைப்பதற்கான அந்த ஒரு இணைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு வாய்ப்பு என்பதை நன்றாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. அந்த கவிதை எண்சீர் விருத்தமும் சிறப்பாகவே இருந்தது. இந்த சமர்க்குணத்தால் அழகாக்கி சரித்திரமே படைத்தோம். உண்மையிலே இந்த வரலாறுகள், சரித்திரங்கள் என்று பார்த்தால் எல்லாம் போர் பின்னணியிலே வந்த வரலாறுகளாகத்தான் இருக்கின்றது. நாடுகளை அழித்து, மக்களை அழித்து அந்த வரலாறுகள் அமைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் சிறப்பாகவே எடுத்து வந்து உங்களுடைய கவிதைகளிலே ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். பொய்கட்டு நிற்கின்ற உலகத்தை போற்றுகின்றோம் நாம் என்ற வரிகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது. சிறப்பான கவிதையை தந்து இந்த கவிதை முற்றத்தை அழகாக்கி வைத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை மாற்றுகிறேன், தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மனிதம் தொலைத்த புனிதம் பௌத்தம் என்ற கருத்தில் தான் நான் எழுதியிருந்தேன். நீங்கள் உடனடிய இயற்கை இந்த பேரவலங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், சுற்றுச்சூழலை பற்றி. எனவே உடனடியாக எழுதிய கவிதை தான். எல்லாரும் மிக்க மிக்க நன்றி. ஆனால் நீங்கள் முதலில் யோசித்த கவிதை எழுதியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அது மனிதம் இயற்கையை மட்டுமல்ல, எத்தனையோவற்றை தொலைத்து விட்டிருக்கிறது. ஆமாம், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் வட்டக்கச்சி வினோத். இருக்கிறீர்களா? எனக்கு இருக்கிறார். இவரை கவிஞர் வட்டக்கச்சி வினோத் அவர்களை எங்களுடைய கவிதை முற்றத்துக்கு வரவேற்றுக் கொண்டு முதல் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கவிதையை நான் வேறு பல தடவைகளிலே உங்களை பார்த்திருக்கின்றேன், வேறு கவியரங்களிலே. இங்கே வந்து இணைந்து கொண்டதற்கு உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாயகத்திலிருந்து வாருங்கள் வட்டக்கச்சி வினோத் அவர்கள். கவிஞர் வட்டக்கச்சி வினோத், உங்களுடைய கவிதையை பாருங்கள். வணக்கம். அடுத்ததாக கவிஞர் காடுகளில் திரிந்த என்னை. வணக்கம். காடுகளில் திரிந்த என்னை கவிதையில்
தெரிய வைத்த தமிழன்னைக்கும் வணக்கம். தலைமைக்கும் சபைக்கும் கவி கேட்கும் உள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கம். மனிதம் தொலைத்த புனிதம். மனிதம் அழித்து புனிதம் காணும் உலகம், கணிதம் கண்டு கனிவு காட்டும் நரகம், பணத்தை பார்க்க குணத்தை விற்கும் கூட்டம், மதுவை நாடி மகிழ்வை இழந்து மாண்டு போகும் வண்ணம், மதுவை நாடி மகிழ்வை இழந்து மாண்டு போகும் வண்ணம், நித்தம் யுத்தம் எங்கும் இரத்தம், உலகம் அறிவின் உச்சம், மனித வாழ்க்கை தினம் தினம் அச்சம், போதும் உங்கள் விஞ்ஞானம், புனிதம் எப்போ பிறக்கும், மனிதம் மனிதனாக ஏன் இந்த தாமதம், பட்டினியில் மடியுது பல தேசம், செவ்வாயில் நீர் தேடும் விஞ்ஞானம், பட்டினியில் மடியுது பல தேசம், செவ்வாயில் நீர் தேடும் விஞ்ஞானம், பணம் தேடும் மார்க்கம், பாசமெல்லாம் மாயம், பகட்டாகி போனது வாழ்வும், படிப்புக்கே போராடும் காலம், தம்பிகளே தங்கைகளே கவனம், தம்பிகளே தங்கைகளே கவனம், மூச்சு வாங்க காசு கேட்கும் இனி எதிர்காலம், மூச்சு வாங்க காசு கேட்கும் இனி எதிர்காலம், காமம் கழிக்க காதல் மயக்கம், கரைந்து போகுது இனத்தின் ஒழுக்கம், தடுத்து நிறுத்த ஏன் தயக்கம், அநாதை இல்லத்தில் குழந்தைகள் பெருக்கம், ஆதரவற்றுது நிற்குது பெண் குலம், காக்க வேணும் மனிதம், பேண வேணும் புனிதம், இதுவே உண்மை கணிதம். நன்றி, வணக்கம். மிக அருமை வினோத். ஒட்டக்கச்சியிலிருந்து வடிவான கவிதையை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துகிறோம். நித்தம் யுத்தம் எங்கும் இரத்தம். நீங்கள் இந்த பணத்தையும் வணிகத்தையும் பணமும் வணிகமும் தான் மனிதத்தை தொலைக்கிறது என்கிற உங்களது கருத்து ஆழமான கருத்து. அது மிகவும் ஆழமாக எங்களது மனதுகளை தொட்டது, எனது மனதை தொட்டது. ஒரு ஒரு நான் எந்த மாதிரி பார்க்கின்றேன் என்று சொன்னால், ஒரு சுருள் பந்தை நாங்கள் சுருட்டி போடுகையில் அது சரியான முறையில் விட வேண்டும். தவறினால் பழுதாகி போய் என்னென்னவோ எல்லாத்தையும் எதிர்த்தானே கொடுத்தோம் என்ற மாதிரியாக உங்களது பாடல்கள் எங்களுக்கு கற்பனை படிப்பினையை தருகிறது. வாழ்க அருமையான கவிதை. நன்றி நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி கவிஞர் வட்டக்கச்சி வினோத். எங்களுடன் இணைந்து உங்களுடைய அருமையான சிறப்பான ஒரு கவிதையை இங்கே வழங்கியிருந்தீர்கள். ஆரம்பமே அருமையாக இருந்தது. காடுகளில் திறந்த என்னை கவிதையால் தெரிய வைத்த தமிழுக்கு நீங்கள் வணக்கம் நன்றியும் கூறி உங்களுடைய கவிதையை ஆரம்பித்து வைத்தது மிகவும் மனதை தொட்டது. புனிதம் எப்போது மலரும், மனிதம் அப்போது பிறக்கும், மூச்சு வாங்க கூட காசு கேட்கும் எதிர்காலம். உண்மையிலேயே இப்பொழுது இயற்கையாக எங்களுக்கு கிடைத்த நீர் கூட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்கின்ற பொழுது சில வேளை காற்றும் அப்படியான ஒரு நிலைக்குத்தான் வருமோ தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் காற்று அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை தொழிலே தூக்கி கொண்டு திரிகின்ற நிலைதான் எல்லோருக்கும் வருமோ தெரியவில்லை. அப்படியான ஒரு நிலை வந்தாலும் வியப்பு அடைவதற்கு இல்லை. நல்ல ஒரு அருமையான சிறப்பான பொருள் கொண்ட கவிதையை இங்கே வந்து எங்களுடன் இணைந்து வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதில் ஒரு குறிப்பு நான் கூற விரும்புகிறேன். இந்த விஞ்ஞானம் அறிவியல் என்பது விரும்பத்தகாத ஒன்றல்ல, எங்களை வளப்படுத்துவதற்கு உண்டாகிறது. ஆனால் மனிதர்கள் சிலர் அவற்றை நான் கூறின மாதிரியே பணத்துக்காக வணிகமாக்குகையில் தான் இந்த தவறுகள் உண்டாகிறது என்பது எனது கருத்து. அதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஆமாம், அது அறிவியலின் இரண்டு பக்கமும் இருக்கிறது. ஆனால் அறிவியல் என்பது ஆரம்பித்ததே ஒரு ஒரு நாட்டு உலகத்துக்கான ஒரு நன்மை கருதி அதை பலர் தவறுதலாக பயன்படுத்துவதை நாங்கள் வருத்தத்துக்குரியது. நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் வாணிதாசன் அவர்களை. கனடாவிலிருந்து வாருங்கள் வாணிதாசன். இவர் வெண்பாவிலே எழுதுகின்றார். வெண்பா இலக்கணம் படிக்காவிட்டாலும் அதை முயற்சி செய்து எழுதுகிறார். அவருடைய கவிதைகளிலே நிறையவே முன்னேற்றம் இருக்குது. எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவர் எழுதிய வெண்பாவை. அதிலே இலக்கண பிழைகள் எதுவும் இருக்கவில்லை. ஒரு இடத்தில் மட்டும் இருந்தது. அதை நான் அவருக்கு பதில் எழுதி அனுப்ப வேண்டும். தாமதமாகிவிட்டது, வருந்துகின்றேன். உங்களுடைய கவிதையை எடுத்து வாருங்கள் வாணிதாசன். வணக்கம்.
ஆசான் மாவிலியன் அவர்களுக்கும் கூடியிருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதை நானும் அடையாளம் கண்டுகொண்டேன், அதை திருத்திக் கொண்டேன். இங்கே சரி, ஒரு இடத்துல தான் இருக்கிறது, மற்ற எல்லாமே சரியா இருக்கிறது. அது நேரிசை அதுல நேர் வர வேண்டிய இடத்துல அதில் நிறை இருந்தது, நான் அதை மாத்திக்கொண்டேன். சரி, உங்களுக்கு பதில் அனுப்ப முடிய கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எல்லாருமே ஈழம் கலந்து வந்திருக்காக, நான் கொஞ்சம் அதை தாண்டி வித்தியாசமாக வந்திருக்கின்றேன். கார்குழல் காற்றோடு கூடி அசைந்தாடிட, நாரோடு இணைந்து நறுமணம் சேர்ந்திட, தீண்டும் இளம் காற்றும் தூண்டும் இடத்தினை காண்பதில் உண்டு களிப்பு. கொடியிடை காற்றில் நொடிய நோக்க விடியாத வாழ்வும் வடிவாய் விடிந்திட, வேண்டும் இதயத்தின் வேண்டுதல் நித்தமும் காண்பதில் உண்டு களிப்பு. குடத்தில் புனலேந்தி கண்களால் பேசி இடமறிந்து பண்பாடும் அன்பும் அடக்கமும் மாண்பு குறையாது மண்ணில் உளவிட காண்பதில் உண்டு களிப்பு. கண் மூடி காண்பது கற்பனை, ஆனாலும் எண்ணக் கருவில் எழுந்திடும் வண்ணமே காணலகில் தோன்றும் கனவும் கனிந்திட காண்பதில் உண்டு களிப்பு. வாய்ப்புக்கு நன்றி. ஒளி அழகு அழகு கவிதைகள் மிக அருமையாக இருந்தது. உங்களது தொகுப்புகள் நீர் நிறை எல்லாம் அழகாக பார்த்து எழுதினீர்கள் என்பதை நீங்களே கூறிவிட்டீர்கள், நன்றாக இருந்தது. இதை பார்க்க எனக்கு உங்களது கவிதை இந்த போக்கை இந்த வேகத்தையும் பார்க்க எனக்கு என்ன மாதிரி தோன்றியது என்றால், நேற்றைய கிரிக்கெட் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய வீரர் அடுத்தடுத்து 3 சிக்ஸர்களை போட்டது போன்று அந்த களிப்பை எனக்கு உண்டாக்கியது. பார்ப்பதில் உண்டு என் களிப்பு. வாழ்க வளர்க, மேலும் மேலும் வளர்க. நன்றி. நன்றி கவிஞர் வாணிதாசன். நீங்கள் எங்களுடன் இணைந்து உங்களுடைய அந்த வெண்பா திறனை வளர்த்து கொண்டு வருவதற்கு உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இருந்தது உங்களுடைய நேரிசை வெண்பாக்கள். தீண்டும் இளம் காற்று தூண்டும் உணர்வதை காண்பதில் உண்டு களிப்பு. சிறப்பான சொல்லாட்சிகளும் கற்பனைகளும் அருமையாக இருந்தது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்து உங்களுடைய கவிதை வளத்தை நீங்கள் பெருக்குவதுடன் எங்களுக்கும் அந்த உங்களுடைய கவியாற்றலை தந்து எங்களுக்கு விருந்து படைக்கின்ற அந்த தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாருங்கள். வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் மைதிலி தேவரன். இருக்கிறீர்களா? இல்லை என்று நினைக்கின்றேன். அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் கனடாவிலிருந்து பாவலர் மதிபாஸ்கரன். அவரை தொடர்ந்து இலங்கையிலிருந்து கார்த்திகா கபிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் அணியமாக இருங்கள். வாருங்கள் பாவலர் மதிபாஸ்கரன், உங்களுடைய வணக்கம். நான் ஒரு நிமிடம். கார்த்திகா கபிலன் இணைப்பில் இல்லை. என்ன நான் தகவல் அனுப்பேன். சரி சரி, வந்த போல இருந்தது எனக்கு. இப்பொழுது இல்லை. மதிபாஸ்கரனை தொடர்ந்து நான் பாவலர் குமரகுரு கணபதி பிள்ளை அவர்களை அழைக்க இருக்கின்றேன். குமரகுரு, நீங்கள். வணக்கம் ஐயா. எனது கவியாசானுக்கும் உங்களுக்கு எனது கனி போல கவிதை தரும் கனி ஐயாவுக்கும் எங்களது வாழ்த்து கவிஞர் சாயந்தன் அவர்களுக்கும் சகல கவிஞர்களுக்கும் அன்பு வணக்கம் கூறி, காண்பதில் உண்டு களிப்பு. ஆசானாய் அன்புடன் ஆர்வமாய் கல்வியூட்டி, ஆசானாய் அன்புடன் ஆர்வமாய் கல்வியூட்டி, மாசற்ற சேவை தர மாணாக்கர் தேசத்தில் ஆண்டு பலவற்றின் பின் ஆட்சியர் போல் மேல்நிலையில் காண்பதில் உண்டு களிப்பு. நீண்டு வளர்ந்த நிழல் மரங்கள் எல்லாமே மாண்டவை போலாகும் மாறியிலே, மீண்டும் இங்கு ஆண்டரை பின் பூத்து அழகாக தளிப்பதை காண்பதில் உண்டு களிப்பு. குப்பையிலும் கூடலிலும் கொட்டும் உணவினை எப்போதும் தேடியுண்பார் எங்குமுளர். அப்போதில்
வேண்டுமளவுண்ண விரும்பி கொடுப்போரை காண்பதில் உண்டு களி. அன்னையும் தந்தையும் அன்பான மக்களின் முன்னேற்றம் காண முயலுவர். என்றென்றும் மேன்மைகள் கண்டு மிளிர்வதை பெற்றோர்க்கு காண்பதில் உண்டு களி. பொன்விளையும் பூமி இரு போகங்கள் பெய்தாலும் பொன்விளையும் பூமி இரு போகங்கள் செய்தாலும் விண்பொய்த்தால் நன்னிலமும் வீணாமே. அந்நிலத்தில் நீண்ட வறட்சியின் பின் நீ நிரம்ப பெய்மழையை காண்பதில் உண்டு களி. ஆண்மகவு தான் எனக்கு ஆயுசுக்கும் காத்திட வேண்டுமென எண்ணுகின்ற வீணருள. ஆண்மகவு தான் எனக்கு ஆயுசுக்கும் காத்திட வேண்டுமென எண்ணுகின்ற வீணருள. நீண்ட நாள் வாண்ட பின்னும் வாரி சென்று வாடி ஈன பெண்ணெனினும் காண்பதில் உண்டு களிப்பு. அதோட 6 முடிஞ்சு 2 இருக்கு, வாசிக்கலாமா? வாசிங்கள். வருடத்தில் ஒன்றேனும் வாங்கி அணியா தெருவோர ஏழை தேவை கண்டு விருப்பொடும் ஆண்டு பிறப்பிலே அன்பளிப்பாய் ஈனுடையை காண்பதில் உண்டு களி. ஆண்டுகள் பற்பல அந்நிய நாடு சென்று மீண்டு வருவாரே சொந்த மண் ஈன்றவர் நீண்ட பிரிவின் பின்னே நேரிலே தன்மகவை காண்பதில் உண்டு களிப்பு. இந்த அவையிலே நாம் உங்களை காண்பதிலும் உண்டு எனக்கு களிப்பு என்று கூறி விடைபெறுகின்ற வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க. கேட்டேன், ரசித்தேன், அழகாக இருந்தன உங்களது கவிதைகள். ஒரு 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 தடகள வீரரான நீங்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளன் போல பல்வேறு விதமான பந்துகளை வீசி காண்பதில் உண்டு களிப்பை காட்டினீர்கள். கண்டோம், களித்தோம். வாழ்க. நன்றி ஐயா. நன்றி பாவலர் மதிபாஸ்கரன் அவர்களே. நீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய நிதர்சனமான யதார்த்தமான பல வாழ்க்கை சிக்கல்களை உங்களுடைய கவிதைகளிலே, உங்களுடைய நேர்சை வன்பாக்களிலே கொண்டு வந்து இன்றைய கவிதை முற்றத்தை சிறப்பித்திருக்கிறீர்கள். பல ஆண்மகவை தேடி ஆண்மகவுதான் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பெண்மகவின் அந்த மாண்பு அல்லது அந்த பேராண்மை தெரியாமல் இருப்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருந்தீர்கள். மிகவும் சிறப்பாகவே இருந்தது. பல அந்த யதார்த்தமான விடயங்களை இங்கே எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து காட்டியிருக்கிறீர்கள். இருபோக பயிற்சிகை, மழை, விண்பாத்து இதெல்லாம் மிக அழகாக இருந்தன உங்கள் கவிதைகள். விண்பொய்த்தால் நன்னிலம் வீணாகி போய்விடும் என்பதும், அந்த அங்கே பெற்றோர்களை பிரிந்து வந்து பிற நாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கே திரும்ப போகும்போது அந்த பெற்றோர்கள் அவர்களை காண்பதிலே அழைக்கின்ற களிப்பு, எல்லாத்தையும் அந்த இயல்பான வாழ்க்கை சிக்கல்களை இங்கே எடுத்து வந்து காட்டிய அந்த சிறப்பான கவிதை, சிறப்பான வெண்பாக்களை இங்கே தந்திருக்கு. உங்களுடைய கவிதை வளம் வாழ்க வளர்க்க என்று வாழ்த்தி உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. அடுத்து வந்திருக்கிறார். நான் பாவலர் குமரகுரு அவர்களை அழைத்துக் கொண்டு அடுத்ததாக கபிலன், கார்த்திகா கபிலன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள். எங்களுடைய கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தலைவராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் குமரகுரு அவர்கள் சிறந்த கவிஞர், சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர், பேச்சாளராக விளக்கின்ற எங்களுடைய குமரகுரு, வாருங்கள் உங்களுடைய கவிதை. நன்றி. ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கவியாசான் மாவிலி மைந்தன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தராக இந்த கவிமுற்றத்தை அலங்கரிக்கும் எங்கள் அன்புக்குரிய நண்பர் கவி பாவலர் கனி விமல்நாதன் அவர்களுக்கும், வாழ்த்து கவிதந்த தம்பி சாயந்தன் அவர்களுக்கும், இங்கு கவி பாட வந்திருக்கின்ற சக கவிஞர்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் வணக்கம். காண்பதில் உண்டு களிப்பு, நேரிசை வெண்பா.
பட்டிப்பளையாறு பாய்ந்தோடும் நெல் வயல்கள், 8 திசையும் ஏருழவர் பாட்டிசைக்க, வான் பார்க்கும் நெற்கதிர்கள் காற்றில் தலை சாய்த்தல் காண்பதில் உண்டு களிப்பு. 2 ஆண்டு அயராது பள்ளி சென்று, மெய் வருந்தி நானும் மேதினியில் ஓய்வின்றி, ஆன்றோர் அரைவணைக்க பெற்றிட்ட சித்தியை காண்பதில் உண்டு களிப்பு. ஈழமண் துயருற்ற எங்கள் மக்களையும் வாழ்க்கை துணையை வணங்கும் ஈழத்தை மீண்டும் தரிசிக்க வேட்கையுடன் சென்று காண்பதில் உண்டு களிப்பு. இழந்த எங்கள் ஈழத்தை மீட்க களம்பல கண்டார் இளைஞர் வீழ்ந்தோர், மீண்டும் எரிமலையாய் எங்கும் எழுவதை காண்பதில் உண்டு களிப்பு. அன்னை அழுதிட அயலார் துணையுடன் மண்ணை பிரிய மனமின்றி சென்று நான் மீண்டும் வரும்வேளை வீட்டில் அனைவரையும் காண்பதில் உண்டு களிப்பு. பருவகாலம் தந்திடும் பற்பல மாற்றம், திருவெல்லாம் கோடையில் சேர்ந்திடுவார் கருத்துரைப்பர், தேன் சொட்டும் மேப்பிள் மரத்தை கனடாவில் காண்பதில் உண்டு களிப்பு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருமையான கவிதைகள் நண்பர் மரகுரு, பாவலர் குமரகுரு அவர்களே. மிக அழகாகவும் அமைதியாகவும் கட்டுக்கோப்போடாகவும் நீங்கள் அந்த பாடல்களை தந்தீர்கள். இந்த பாடல்களின் போக்கு ஒரு ஒரு அமைதியான ஒரு கிரிக்கெட் மேட்ச், கிரிக்கெட் விளையாட்டு மெதுவாக போய் விறுவிறுப்பு கொண்டு போய் கடைசியாக ஈட்டில ஒரு குறிப்பிட்ட அணி வென்றது போன்ற ஒரு அமைப்பை இங்கே பாடல்களின் ஊடாக எங்களுக்கு தந்தீர்கள். நீர்சை வெண்பாக்கள் என்பது மிக கடினம். அதனபடியா அந்த வகையிலும் கூட உங்களது ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்க. நன்றி. நன்றி. நன்றி நண்பர் பாவலர் குமரகுரு அவர்கள். இன்றைக்கு இங்கே எங்களுக்கு இந்த கவிதை முற்றத்திலே நேரிசை வெண்பாக்களை ஆக்கி வந்து சிறப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருண்மைகளிலே பட்டிப்பளையாற்றை வைத்து அதனுடைய இயற்கை வளத்தை, அது எங்களுடைய இயற்கை வளங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அது காண்பதில் உண்டு களிப்பு என்பது எங்களுடைய பழைய ஞாபகங்களை, பழைய நினைவுகளை மீட்கின்ற ஒரு 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 ஊக்கியாக அந்த தலைப்பு இருக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் மனத்தை தொடுவதாக இருக்கிறது. பட்டிப்பளையாறை பற்றியும் அதனுடைய அந்த வளங்களை பற்றியும் எழுதி கூறுகிறீர்கள். அத்தோடு அந்த உண்மையிலேயே நாங்கள் அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளிக்கு சென்று நாங்கள் அந்த முதலாவது அந்த பொது தேர்வு என்று அந்த தேர்விலே 10 ஆண்டுகள் கழித்து பெறுகின்ற அந்த பெறுபவர்கள் உண்மையிலேயே அதுதான் ஒரு மறக்க முடியும். எவ்வளவுதான் பின்னர் எவ்வளவுதான் பட்டங்களையோ அல்லது விருதுகளையோ எவ்வளத்தையோ பெற்றாலும் அந்த 10ஆம் ஆண்டு பொதுத் தேர்விலே நாங்கள் பெறுகின்ற அதுக்கு நாங்கள் படுகின்ற கஷ்டங்களும் அதை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற களிப்பும் மிக சிறப்பாக நல்ல ஒரு கருத்தை இங்கே எடுத்து வந்து உங்களுடைய அந்த கவிதைக்குள்ளே போட்டிருக்கிறீர்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்த உண்மையிலேயே. இன்னும் அந்த எங்களுடைய இழந்த மண்ணிலே நாங்கள் இழந்து போன அந்த எங்களுடைய மாவீரர்கள் அவர்கள் மீண்டும் எரிமலையாய் எழுவதை காண்பதில் உண்டு களிப்பு என்ற அந்த அருமையான, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பொறுமையாக இங்கே கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒன்று, மேப்பிள் மரத்தை நாங்கள் எல்லாம் பனிக்காலத்திலே மரங்கள் எது மரம் என்ன மரம் என்று தெரியாமல் எல்லாம் என்ன தடியும் கிளையுமாக இருக்கின்ற மரங்கள் பின்னே அந்த வசந்த காலம் வருகின்ற பொழுது அது மேப்பிள் மரம் இதுதான், மற்ற மரங்கள் இது என்று அதை காண்பதிலே ஒன்று களிப்பு என்பதை, இது எங்களுக்கு இந்த கனடா நாட்டுக்கே ஒரு அடையாளமாக இருக்கின்ற மரம், அதையும் கொண்டு வந்து இங்கே சிறப்பான நேர்சை பண்பாக்களை தந்ததற்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. 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 ஒரு விஷயத்தை சொல்லணும், இந்த பீரை தந்துத்தனன்றதுக்காக வேண்டி அவசரமாக இரவு 2 மணி கவிதைகள் நல்லாகவே இருக்கிறது. நன்றி. நன்றி. கவிதையால் இணைவோம். மாவெளி மைந்தனின் கவிதை முற்றம் 4 பகுதி 1 இத்துடன் நிறைவு பெறுகிறது. பகுதி 2 தொடர்ந்து அதன் பாகம் 2
பாருங்கள். நன்றி, வணக்கம்.